இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குற இது என்னன்னு உங்களுக்கு தெரியுதுங்களா? இதுக்கு மூலிகை பட்டாசுன்னு சொல்லுவாங்க. வயசில் பெரியவங்களுக்கு வந்து இது என்னன்னு தெரியும். ஆனால் சின்ன குழந்தைகளுக்கு இது என்னன்னு தெரியாது. இதை வச்சு நம்ம மாசில்லா தீபாவளி கொண்டாடலாம் பட்டாசு வெடித்து. இது பேர் என்னென்னா, கண்டுபிடிச்சிட்டிங்களா பெரியவங்களாம்? முடக்கருத்தான் கீரைங்க. நகரப்பகுதியில் இது கிடைக்கிறது இல்லை. நான் வந்து ஒரு அக்கா கிட்ட சொல்லியிருந்தேன், அவங்க கொண்டு வந்திருந்தாங்க. ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தேங்க, இன்றைக்கி தான் கிடச்சிது. இந்த முடக்கருத்தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்பில் ஏற்படுற முடக்குகளை தீர்க்கும் தன்மை கொண்டது. அதனால் இதுக்கு முடக்கருத்தான் பேருங்க. சிறந்த வலி நிவாரணி. இதோடைய காய்களை நம்ம கை கடையில் வச்சு நசுக்கணுன்னா அப்படியே அந்த பிஜிலி வெடி மாதிரி சத்தம் கேட்கும். இந்த முடக்கருத்தான் இலைகளை சட்னி துவையெல்லாம் செஞ்சு சாப்பிட்லாங்க. மூலிகை தோசை. நீங்கள் சாப்பிட்ற தோசையை மருத்துவ குணமிக்க தோசையாக மாற்றணும்னு ஆசைங்களா? இதோ உங்களுடைய ஆசையை நிறைவேற்றலாம். தோசை மாவில் முடக்கருத்தான் இலைகளை அரைத்து கலந்து முடக்கருத்தான் தோசைகளாக சுட்டு மருத்துவ குணமிக்க மூலிகை தோசைகளாக சாப்பிட்லாங்க. அடுத்த முறை நீங்கள் என்னை பார்க்கும்போது எனக்கு முடக்கருத்தான் தோசை சுட்டு தரீங்களான்னு கேளுங்க. கண்டிப்பாக சுட்டு தரேன். இதில் ரசம், இதில் எண்ணெயெல்லாம் வந்துருச்சுங்க. எப்படி வந்து இன்றைக்கி முருங்காய் ஆயில், அதாவது முருங்கை அந்த இலையில் எண்ணெய் எடுக்கிறாங்க. அந்த மாதிரி இதுலேயும் முடக்கருத்தான் எண்ணெய்னு நீங்கள் இயற்கை மருத்துவ கடையிலெல்லாம் பார்த்துருக்கலாம். இந்த முடக்கருத்தான் இலையில் செய்யக்கூடிய எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா, அடிப்பட்ட இடத்துல தடவுறது. அப்புறம் பார்த்திங்கன்னா முக்கியமாக சுளுக்குக்கு சிறந்த நிவாரணிங்க. நமது சங்க இலக்கியங்களில் ஒழுங்கை என்ற பெயரில் முடக்கருத்தானுடைய இயல்பை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. 10 புறநானூறில் இதை பற்றி விவரிக்கிறாங்க. போர்களின் போது அரணை முற்றுகையிடும் அறிகுறியாக இதன் மலர்களை வீரர்கள் சூடிக்கொள்வார்களாமாங்க. அதனால் ரொம்ப சிறப்பு வாய்ந்த இந்த மூலிகை பட்டாசு அப்படின்னு சொல்லக்கூட முடக்கருத்தான் கீரையை வாங்கி கிடைக்கும்போது, இதெல்லாம் வந்து இயற்கை நமக்கு கொடுத்த பொக்கிஷம்ங்க. அதை வந்து நம்ம பயன்படுத்திக்கணும். உங்களுக்கு முடக்கருத்தான் கீரை கிடச்சிதுன்னா அதே தோசை இலை துவையல் சட்னி எல்லாம் செஞ்சு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அதோடைய இலை பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். அது பறிச்சிங்கன்னா செடியிலேருந்து இப்படி தான் இருக்கும். இந்த காய் எடுத்து நம்ம கைகளில் தடவுனா பட்டாசு மாதிரி வெடிக்குங்க. இந்த மாதிரி இயற்கை சார்ந்த விஷயங்களோட மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நிறைய ஜாம் ஆகுதுங்க. நோ எடிட்டிங், அதனால் அப்படி தான் இருக்கும் நம்ம வீடியோஸ்லாம். நம்ம வீடியோஸில் ஸ்லோவாக இருக்குதுன்னு நிறைய பேர் சொல்கிறீங்க. வாய்ஸு மோஸ்ட்டாக நான் வந்து பாப்பா தூங்கும்போது அப்படி தான் எடுப்பேங்க. அதனால் சத்தமாக பேச முடியாது. முடிஞ்ச வரைக்கும் வாய்ஸ் கிளியராக இருக்க மாதிரி பார்த்துக்கிறேன். மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இயற்கையோடு இணைந்திருப்போம். நன்றி.